காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல். குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்னைக்கு வந்து முறை மாமன் சீரீஸ் கொடுத்துருந்தேன். நான் நினச்சேன், பட் அது சுருக்க முடியல. நீங்களும் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் அதில் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துடுவோம், அப்புறமா ஸ்டோரியை பற்றி பேசுவோம். ஓகே டியர்ஸ், ஓகே, ஸ்டோரியை பார்த்துருவோம். சொல்லுங்க, நான் காஞ்சிபுரம் இருக்க போக வேண்டியது இருக்கு. போயிட்டு எப்படி ராத்திரி பொழுதுக்குள்ள வந்துருவேன். காஞ்சிபுரமா? ஏங்க, அதுவும் போயிட்டு ராத்திரி வருவேன்றீங்க. ஆமா, இன்னைக்கு எதுக்கு இந்த வேலை எடுத்துக்கிறீங்க? என்ன சொல்றது, எதுக்கு காலையில கத்திட்டு இருக்கேன்? 2 டிராக்டர் வேலைக்கு வருது. அது என்னதுன்னு பார்த்து பேச முடிக்கணும்ல. அது மட்டும் இல்ல, என் தோஸ்து வேற வரானுங்க. அவனுங்க பார்த்துட்டு உடனே வர முடியுமா என்ன? அது அப்படி இப்படின்னு ஆகும், ராத்திரி ஆகும். வந்துடுவேன் ராத்திரிக்கலாம். ஏன் நீங்க டிராக்டர் வாங்க, வேற எதுனா வாங்குங்க. அதை இன்னொரு நாள் வச்சுக்கோங்க. இன்னைக்கு போறேன்னு சொல்றீங்க, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியாம இன்னைக்கு போறேன்னு குச்சிட்டு இருக்கீங்க. என்ன இன்னைக்கு? ஏன் இன்னைக்கு நல்ல நாள் இல்லையா என்ன? இன்னைக்கு போய் டிராக்டர் வாங்க கூடாது என்ன? அட, உங்களை நான் என்ன சொல்றது? ஏங்க, இன்னைக்கு என் அண்ணன் பொண்ணுக்கு சடங்குங்க, மறந்துட்டீங்களா என்ன? அது ஆமால. ஆமால. ஏங்க, அன்னைக்கு தான் மதுரை வந்து சொல்லிட்டு போனாங்க, மறந்துட்டீங்களா என்ன? அது சரி, மறந்துட்டதுனால இன்னைக்கு காஞ்சிபுரம் பொண்ணு குச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த சடங்கை நம்ம தான் முன்ன நின்று நடத்தணும். நீங்க இல்லாம நான் மட்டும் நிக்க முடியுமா என்ன? இங்க பாருங்க, நீங்க, நானு, அத்தை, வேலு, நம்ம 3 பேர் தான் அங்க முன்ன சபையில நிக்கணும். நம்மளை தவிர்த்தாங்க வேற யாரும் வரக்கூடாது. சொன்னா கேளுங்க, வாங்க. சரோஜா, அந்த சடங்குல எப்படி பிரச்சனை பெருசா தான் இருக்க போகுது. இந்த பிரச்சனை நான் இருக்கணுமா? நான் போன என் பொழப்ப பாப்பேன். இங்க பாரு, தொழில் நல்லா போகும்போது குளிச்சிட்டு போனாதான் உண்டு. இல்லைன்னா பழையபடி கடன்ல மாட்டிப்பேன் நான். அப்புறம் மதனி ஏமாத்தி அப்படி இப்படின்னு பேசி பிட்ட போட்டேன். மறுபடியும் இடத்த வாங்கி அதுல பொழப்பு பாக்குற மாதிரி ஆயிடும். பாத்துக்க. கொஞ்சம் மெதுவா பேசுங்க, சத்தமா பேசி காட்டி கொடுத்துறாதீங்க. வேலு வீட்டுல தான் இருக்கானு, அவனுக்கு எதுவும் தெரியாம பாத்துட்டு இருக்கேன். நீங்க வேற எதையாவது சொல்லி அவன்கிட்ட மாட்டி விட்டுருங்க போல இருக்கு. என்ன வேலு வீட்டுல இருக்கானா? வீட்டுல இருக்கான். சடங்குன்னு சொல்றேன். இன்னும் அவன் கால் வீடு தங்காத. அந்த வீடு கதி தானே இருப்பான். ஆமா, வேலு வீட்டுல தான் இருக்கான். அவன் காலையில குதிச்சான் போறேன்னு. நான் தான் அவனை அடக்கி வச்சிருக்கேன். இருடா, நம்ம போகும்போது போகணும், இப்பவே நம்ம போயிடக்கூடாதுன்னு அவனை பிடிச்சி வச்சிருக்கேன். சரி, நான் கத்தி சொன்னாலும் மெதுவா சொன்னாலும் இதான உண்மை. சும்மா இருங்க, போய் மூடிக்கிட்டு. வேலுக்கு இதெல்லாம் தெரியாது. வேலுக்கு மாத்திரம் இது தெரிஞ்சது அவ்வளவுதான். அவன் நம்ம 2 பேரும் உண்டில நாக்கிடுவான். அவன் மட்டும் இல்ல, ருத்ரனுக்கு இது தெரிஞ்சது அவ்வளவுதான். பாத்துக்கோங்க, கொஞ்ச நேரத்துக்கு வாய மூடுங்க. ருத்ரன் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, இந்த விஷயத்தை ருத்ரனுக்கு சொன்னீங்களா இல்லையா? இல்ல, எங்க சொல்ல, வேலு வேணானிட்டான். வேலு சொல்றது சரிதான். நான் சொன்னா அவன் மேல கோவம் தான் படுவானே. இதுக்கெல்லாம போன் பண்ணி சொல்லுவீங்கன்னு எனக்கு எரிஞ்சு விடுவான். அதான் எதுவும் சொல்லல. அதுவும் சரிதான். சரி சரோஜா, அந்த கிழக்கால இருக்கல மாந்தோப்பும் இடமும், அந்த இடத்த பத்தி உங்க மதனி கிட்ட பேச சொன்னேன். என்னாச்சு? ஏதாவது பேசி பத்திரம் மாத்த முடியுமா பாரு. என்ன விளையாடுறீங்களா? ஏங்க, என் மதனி அமைதியா இருக்கா. அமைதியா போற, அமைதியா வரதுனால அவளுக்கு எதுவும் விவரம் தெரியாது. கேட்டதை தூக்கி கொடுத்துருவான்னு நினைக்கிறீங்களா? அவ செம்ம உஷாருங்க. அவ உஷாரா இருக்க போய் தான் இத்தனை இடத்தையும் நலபலத்தையும் கட்டி காப்பாத்திட்டு இருக்கான். எங்க அண்ணன் சம்பாதிச்சு கொடுத்துட்டு போனத இன்னி வரைக்கும் எந்த இடத்தையும் இறக்காம இன்னும் மேல மேல ஏத்திக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன இடம் கேளும். ஏற்கனவே குத்தகைன்னு சொல்லி தான் ஒரு இடத்த வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு நம்ம குத்தகையும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அது மட்டுமா, அன்னிக்கிட்ட அதை சொல்லி இதை சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இன்னும் 2 இடத்தையும் வாங்கி வச்சிருக்கேன். இது போது அதுன்னு கிழக்கால இருக்க இடமா வேணுமாமா. இங்க பாருங்க, அதெல்லாம் நான் கேட்ட உடனே பத்திரம் மாத்தி குத்துறாது. இருங்க, இதுக்கு தான் ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா அந்த ஐடியா நடந்துரும். இல்ல சரோஜா, அந்த இடம் பார்த்தலாம் எப்படியும் ஒரு 20 ஏக்கர் கிட்ட தேவைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கேன், மொத்த வண்டி அவங்க மாத்திடலாம். அழகா அந்த இடத்த கிளீன் ஆக்கி மொத்த வண்டி அவங்க போட்டோன்னு வச்சுக்கேன், நமக்கு தொழிலும் நல்லா ஜாம் நடக்கும். ஏதாவது பண்ண சரோஜா. அது மட்டும் இல்ல, போட்ட நாப்புல மாந்தோப்பு வேற இருக்கு. மாந்தோப்பு வச்சு நல்ல வேலைக்கு வேலை விட்டு அதுலயும் நம்ம காசு பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க வக்கனே சொல்லிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவீங்க. நானே ஒவ்வொன்றுக்கு பாடுபட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நானே ஊருக்குள்ளார அந்த குடும்பத்தை நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். என் மதனியா குடும்பத்தை நான் தான் கைப்பிடிச்சு கை தாங்களா தூக்கி விட்டுட்டு இருக்கேன். அப்படி இப்படின்னு இல்லாத பொல்லாத சொல்லி அவங்கள நம்ப வச்சிருக்கேன். ஏதோ வேலு அந்த வீட்டு பக்கம் போய் வரதுனால என் பிள்ளையால தான் அந்த வீடு தைரியமா இருக்கு. என் பிள்ளை தான் அந்த வீட்டு ஆம்பளை துணையா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான்னு அப்படி இப்படி நடந்து கொட்டிட்டு இருக்கேன். ஆனா இங்க உண்மை நிலவரம், என் மதனியா தான் நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கு. என்ன சரோஜா, இங்க பாரு, நம்ம விவரமா பொழைச்சிக்கணும்னு இருக்கேன். நீ என்ன சொல்லி காமிச்சிட்டு இருக்க? ஆமாங்க, உங்களுக்கு என்னங்க, நீங்க சொல்லிடுவீங்க விவரமா பொழைக்கணும்னு. இதுல வேற உங்க அம்மா வேற நம்ம செய்யறதெல்லாம் உங்க அம்மாக்கு அப்பட்டமா தெரியுது. போக வர குத்தலாம் வேற என்கிட்ட வந்து பேசிட்டு போகுது. ஏண்டி உன் மதனி இப்படி ஏமாத்துறீங்க, நீ நல்லா இருப்பியா ஏதுன்னு அவங்களே என்ன சாபம் விடுறாங்க. அம்மா சொல்றதெல்லாம் ஒரு பேச்சா? அதெல்லாம் காதுல வாங்காத. சரி, சீக்கிரமா இந்த இடத்த எழுதி வாங்குறதுக்கு வழியை பாரு. நீங்க வேற அமைதியா இருங்க. இப்படி ஒண்ணு வாங்கதை விட்டுட்டு மொத்தத்தையும் எழுதி வாங்கதான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தான் இந்த ருத்ரனை வர சொன்னேன். இந்த ருத்ரன் வந்தானா இந்த சடங்குலையும் பெரியவள ருத்ரனுக்கும் சின்னவள இவனுக்கும் பேசி முடிச்சுட்டு வந்தலாம் நினைச்சேன். கையோடு பேசி முடிச்சுட்டு வந்தா கல்யாணத்துக்கு நாளை குறிச்சு இது இவங்க 2 பேரையும் என் பிள்ளைங்களுக்கு கட்டி வச்சுட்டேன். மொத்த சொத்து வெளியில போகாது, மொத்த சொத்தும் என் கைக்கு வந்துடும். சரோஜா,
அடியே டே தயாளா உங்க அம்மா வந்துச்சு பாத்தீங்களா? உங்க அம்மாக்கு பாம்பு காதுங்க. இப்ப நம்ம பேசுறது ஒண்ணு விடாம கேட்டிருக்கோம் பாருங்க. இப்ப வந்து என்ன சொல்லுது மட்டும் பாருங்களேன். அம்மா சொல்லிட்டு தெரியாது சரோஜா. எங்க அம்மா வயசான காலத்துல உங்க கண்ணு தெரியல காது கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். பாம்பு காதமா பாம்பு காது. அதெல்லாம் நம்ம பேசுறது எதுவும் கேட்டிருக்காது. சும்மா சொல்லிட்டு தெரியுமா? இந்த இப்ப வந்துடும் பாருங்க. வந்தவனே உங்க அம்மா என்ன சொல்லுதுன்னு கேளுங்களேன். அடியே சரோஜா, அங்கே இருந்து கூப்பிட்டு இருக்கேன். என்ன ஏதுன்னு ஒரு குரல் கொடுக்குற? ஏன்டா தயாளா, உன் பொண்டாட்டி தான் குரல் கொடுக்க மாட்டீங்களா? நீயும் இங்க தானடா இருக்க? ஒரு வார்த்தை அம்மா இங்கதாம்மா இருக்கேன்னு ஒரு குரல் கொடுக்குற? இல்லம்மா சரோஜா கிட்ட பேசிட்டு இருந்தோம்னா அதான் குரல் கொடுக்க முடியல. சரி விடு, அதான் வந்துட்டேன். என்னம்மா? ஆமா ஆமா, ரெண்டு பேரும் என்ன நாட்டு நடப்பை பத்தியா பேசியிருக்க போறீங்க? அவ என்ன என் மதனியா குடும்பத்துல இருந்து சொத்தை எப்படி வாங்கலான்னு பேசியிருப்பா. நீ அந்த இடத்த எழுதி வாங்கு இந்த இடத்த எழுதி வாங்குன்னு பேசியிருப்ப. இதுதானே ரெண்டு பேரும் மாறி மாறி பேசியிருப்பீங்க. சரோஜா கேட்டீங்களா? நான் சொல்லும் போது நம்பலீங்க. உங்க அம்மாக்கு பாம்பு காது தாங்க. இப்ப நம்பிருப்பீங்க. ஏன்டி எனக்கு என்னடி பாம்பு காது? அப்படி என்னடி நான் கேட்டுட்டேன். உங்களை பத்தி உங்க மகன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்பல. இப்ப நீங்களும் உங்க வாயால சொன்னீங்களா, அதை நம்பிருப்பாரு. அடி குந்தானி, அப்படி என்னடி என்ன பத்தி என் மகன் கிட்ட அளந்து கொட்டி இருக்க? சரோஜா சொல்லும் போது நான் நம்பல. ஆனா நீ இருக்க பாரு, உனக்கு பாம்பு காதுதான். ஏமா நாங்க பேசுறதா எங்க கேட்பேன். இப்படி கேட்டுட்டேன், இதற்கு யார்கிட்ட சொல்லி வைக்காத. போத வரைக்கும் சரோஜா கிட்ட சொல்லி சொல்லி குத்தி காமிச்சிட்டு இருக்கியாமே. ஏண்டா என்னத்தான நான் கேட்டேன்? இன்னும் மூணு ஒட்டி கேட்டுட்ட மாதிரியே பேசுறீங்க. அப்படி என்னத்தான கேட்டுட்டேன்? அப்புறம் என்னமா நாங்க பேசல அப்படியே உன்னிடம் சொல்லிட்டு இருக்கேன். நான் எப்படியாவது இடத்த எழுதி வாங்கன்னு கேட்டிருக்கேன். அதையும் சொல்றேன். அவ சொத்துக்கு நான் என்னென்ன பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கா. அதையுமே அப்படி சொல்றீங்க. ஆட இததான் சொல்றீங்களா? ஆமா ஆமா, நீயும் பொண்டாட்டியும் பெரிய ராணுவ ரகசியத்தை பேசிட்டீங்க. ஏண்டா 10-15 வருஷமா இதே விஷயத்தை தான் நீயும் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்கு அவன் அண்ணங்காரன் ஊரை விட்டு போனானோ, போன மகராசன் உசுரோட இருக்கிறானோ இல்ல அவ மதனிக்காரி மகராசி தன் புருஷன் எங்கேயோ உசுரோட இருக்கிறான்னு நினைச்சு இன்னி வரைக்கும் அவ உசுரை கையில பிடிச்சிட்டு அந்த 2 பொட்டை பிள்ளையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிற நில போலத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு ஒத்த பொம்பளையா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த ஒத்த பொம்பளை கிட்ட இருந்து சொத்தை சொரட்டணும்னு நினைக்கிறீங்களே, இதை தானடா 10-15 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னமோ நேற்று இன்னைக்கு புதுசா பிளான் போடுறாங்களாமா பிளான். இதை நான் வேற ஒட்டி கேட்டுட்டேனாக்கும். சும்மா வாய்க்கு வந்து அப்படி பேசாதீங்க. நாங்க ஒன்றும் சொத்தை சொரணும்னு நினைக்கிறேன். எங்க அண்ணன் விட்டுட்டு போன சொத்தை என் மதனி மட்டும் எப்படி ஒத்தால பாத்துக்கோம். அதுக்குதான் அதை நாங்களும் பாத்துக்கணும்ல. அதுக்குதான் அதுதான் எப்படி பாத்துக்கலான்னு நான் என் புருஷன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்களே பாக்குறீங்களா அந்த குடும்பத்தாளுங்க வரதும் போறதுமா எதுக்கு வராங்க? அந்த 3 பிள்ளைங்களும் என்ன என் மதனியை பாத்துக்கிறதும் மதனியோட பொண்ணுங்களை பாத்துக்கிறதுக்குண்ணா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் மதனியாக்கிட்ட இம்பிட்டு சொத்து இருக்கிறதா அந்த 3 பிள்ளைங்களையும் அவ அம்மா இருக்க பத்தியா, அதான் என் மதனியோட அம்மா. அவங்க இவங்க 3 பேரன்களையும் அனுப்பிவிட்டு அந்த வீட்டையே சுத்தி வாங்குறான்னு சொல்றது எதுக்கு? எல்லாம் சொத்துக்கு தான். அப்படி அந்த சொத்து அந்த கைக்கு போயிடக்கூடாதுன்னா நான் எப்படியாவது என் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் அந்த 2 பொண்ணையும் பேசி முடிக்கலாம்னு இப்ப எங்க வீட்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அடக்கு ஒரு கட்டு குந்தானி வாய மூடுதி. பேசுறா பாரு ஒரு பேச்சு. ஏதாவது சொல்லிட போறேன், என் வாயில நல்லா வந்துட போகுது. சரோஜா என்ன சொல்லிட்டான்? உள்ளதான் சொல்றான். வாய மூடுறா, வேற ஏதாவது வாயில வந்துட போகுது. சி இம்பிட்டு வயசாயிடுச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோ என் வாயில நல்லா வந்துடும்டா. ஏண்டி இன்னும் என்னடி உனக்கு வேணும்? இவன் தான் பணம் இப்படி அலையிறானா, நீ இவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுற? ஏண்டி உன் மதனி உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கா? உன் அண்ணன் இருக்கும் போதும் சரி அண்ணன் இல்லாத போதும் சரி அவ உனக்கு வாரி வழங்கியிருக்கா. வீட்டுல பிறந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு உனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கான். நீ கேட்டு இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காளாடி. உன் அண்ணன்காரி இருந்தபோது அவன் எப்படி செய்வானோ அதை விட 2 மடங்கு இப்ப உன் அண்ணிக்காரி உனக்கு செஞ்சுட்டு இருக்கான். ஏன் ருத்ர வெளிநாட்டுல படிக்கிறானே, என்ன உன் புருஷன் சம்பாரிச்சு அந்த காசுலதான் வெளிநாட்டுல படிக்கிறானா? அவன் எப்படி வெளிநாட்டுக்கு போனா? உன் அண்ணங்காரி இங்க இருந்தபோது மாமா எனக்கு வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசை மாமான்னு அவன் ஒத்த வார்த்தை சொன்னானு. பொண்டாட்டிக்கிட்ட கூட சம்மதத்தை கேட்காம இவன் கை காசை போட்டு அவன் பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சான். அப்ப போன புள்ள வெளிநாட்டுக்கு போய் படிச்சு இன்னைக்கு வரைக்கும் கை நிறைய சம்பாதிச்சு அவன் கொடுக்கறது பத்தாது, இந்த உன் புருஷன் சம்பாதிச்சு கொடுக்கணும். அது உனக்கு பத்தாது, வேறு ஒரு பக்கம் சம்பாதிக்கணும். இது உனக்கு பத்தாது, இன்னும் சொத்து வேணும் சுகம் வேணும். அம்மா இப்படி ஒரு பணப்பைய நான் பார்த்ததே இல்லடி. சரி அத்தை பணப்பைய அது இதுன்னு சொல்லாதீங்க, அதான் விளக்கம் கொடுத்தனால. என் அண்ணன் குடும்பத்தை எப்படியாவது ஏமாத்தலாம் அந்த குடும்பம் நினைக்கிறேன். அப்படி ஏமாத்தக்கூடாதுன்னா நான் பாதுகாப்பா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். திடீர் பாதுகாப்பு எப்படியாவது அவகிட்ட இருக்க மொத்த சொத்தையும் வெளியில போக விடாம மொத்தமா நீ வாங்கி வச்சுக்கணும்னு தானே இப்படி ஒரு பிளானு. அந்த 2 பொட்டை பிள்ளையும் 2 பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுத்து எப்படியாவது மொத்த சொத்தையும் எழுதி வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏண்டி என்ன எனக்கு தெரியாது? நல்ல என்ன மாதிரி இதுவே உன் மதனியா கிட்ட சொத்து இல்லைன்னா வெளிநாட்டுல படிச்சுட்டு வர உன் பிள்ளைக்கு இந்த ஊர் பொண்ணை பாப்பியா? சும்மா எதை பேசிட்டு இருக்காதீங்க. ஆமா சொத்து வெளியில போக கூடாதுன்னு பாக்குறேன். என் மதனியாவில இத்தனை சொத்தையும் அவங்களால ஒத்தாலாம் பாத்துக்க முடியாது. அது எங்க கைக்கு வந்தாதான் அது கரெக்டா இருக்கும். ஆமா என் பிள்ளை வெளிநாட்டுல படிக்கிறான். வெளிநாட்டுல படிக்கிற பிள்ளைக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரிய விஷயம் தான். அவனுக்கு நான் இதை விட பெருசா பெரிய இடத்துல தான் பாப்பேனே. சரி என் அண்ணி நான் பார்த்த மாதிரி ஆச்சு, இந்த சொத்துக்களையும் நான் பத்திரமா பாத்துக்கிற மாதிரி ஆச்சுல,
அதனால ரெண்டு பிள்ளைங்களுக்கும் அவளுங்களை பேசி முடிக்கலான்னு இருக்கேன். இங்க பாருங்க அத்தை, அதை சொல்லி இதை சொல்லிக்கிட்டு என்ன குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. என் பிள்ளைங்களுக்கும் அவ பொண்ணுங்களை கேட்கணும். நீங்களும் வந்தீங்கன்னா தான் கேட்க முடியும். நீங்க எடுத்து பேசுங்க. நீங்க பேசுனீங்கன்னா என் மதனியா ஒத்துப்பா. நான் கேப்பேன் தாண்டி. ஆனா நீ சொல்றேன்றியே அந்த எண்ணத்துல கிடையாது. உண்மையாவே என் பேரனுங்க அவளுங்களை கட்டிக்கிட்டா அம்பிட்டு சந்தோஷமா இருப்பானுங்கடி, சுகவாதியா இருப்பானுங்கடி. உன்னைய மாதிரி கெட்ட புத்தி கிடையாதுடி. நான் கெட்ட புத்தியில கேட்கலடி. என் பேரனுங்களுக்கு அதுங்க ரெண்டும் தங்க ராதாண்டி. ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சு என் பேரனுங்களும் நல்லா பார்த்துப்பானுங்க. என் பேத்திங்க என்னையும் நல்லா பார்த்துப்பாங்க. அத்தை மாமாங்கிற பேருக்கு உங்களையும் நல்லா தான் பார்த்துப்பாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் தான் அவளுங்களை ஏதாவது கொடுமைப்படுத்துவீங்களோன்னு பயமா இருக்குடி. சொத்துன்னு அவளுங்களையும் அவ ஆத்தாவையும் ஏதாவது பண்ணிட போறீங்களோன்னு எனக்கு பயமா இருக்குடி. இங்க பாரு, இப்ப சொல்றதுதான் இந்த எண்ணத்தை மாத்திக்க. நல்ல விதமா உன் பிள்ளைங்களுக்கு பொண்ணு கேட்கறதுனா கேளு. அதுக்கு நான் முன்ன நிக்கிறேன். இல்ல எனக்கு சொத்து தான் முதலன்னா இந்த கல்யாணத்தை நடக்க விடாம நானே பண்ணிடுவேன். பாத்துக்க. வாய மூடுங்க. வேறு வந்துட்டானே நான் அமைதியா இருக்கேன். இங்க பாருங்க அத்தை, கல்யாணத்தை நேற்று அப்படி இப்படின்னா எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா இன்னைக்கு சடங்கு முடிஞ்சதும் வேலுக்கு ருத்ரனுக்கும் சித்துவையும் பார்வதியும் கேட்கணும். அந்த ஐடியாவோட தான் நான் இருக்கேன். இது நடக்கணும். இதுக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும். அங்க வந்து வேற ஏதாவது பேசி வைக்காதீங்க சொல்லிட்டேன். வேலு வந்துட்டோம். இதை பத்தி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். அம்மா, அட சொப்ன சுந்தரி, கிளம்பிட்டு போல இருக்கேன். என்ன எல்லாம் எதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன சொப்பு? மா, என்னம்மா இது கூச்சலா இருந்தது? என்ன இது சண்டையா? அடடடடே, சாசாவா இது? என்னம்மா அப்பள கணக்கா சோக்கா இருக்கு? அட சண்டையோ இல்ல ஒன்னும் இல்லடா. நானும் ஆத்தாலும் ஒரு இடத்துல இருந்தா அந்த இடம் கூச்சலா தானே இருக்கும். அப்படிதான் இன்னைக்கும் இருக்கு. அப்படியா? சரி அதானே பார்த்தேன். என்னடா சத்தம் பலமா இருந்ததும் ஏதோ சண்டையோ நினைச்சேன். அம்மா கிளம்பலாமா? சொப்பு கிளம்புவோம். ஆமா வேலு கிளம்பலாம். வேலு சீர்வரிசெல்லாம் எடுத்துட்டு வரணும். நானும் அப்பவும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும். சீர்வரிசெல்லாம் எடுத்துட்டு வரும். நீ பாட்டி முன்னாடி கூட்டிட்டு போ, சரியா? நாங்க வரதுக்கு எப்படி இன்னும் 2 மணி நேரம் ஆகும். என்ன சீர் சமாளம் வாங்க வேண்டியது இருக்கு. நான் அப்பாவை கூட்டிட்டு கடைக்கு போயிட்டு சீர் சமாளம் வாங்கிட்டு வந்துடுறேன். நானே அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். அம்மா நகை எப்படி எடுத்திருக்கீங்களா? ஒரு 10 பவுனுக்காவது எடுத்துப்பீங்களா? 10 பவுன் 10 கிராமுக்கு எடுத்துருப்பாளா பாருவா ஆத்தா. 10 பவுனா? வேலு நான் ஒரு 3 பவுன் போல தான் நெக்லஸ் எடுத்து வச்சிருக்கேன். நீ என்னையா 10 பவுன்ன்ற? 3 பவுனா என்ன முடிக்குமா? அம்மா அவளுக்கு யாரும் நினைச்சுங்க, அவளை நான் கட்டிக்க போறோம். அவளுக்கு 10 பவுன் போடுறதே கம்மின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன 3 பவுன்ன்றீங்க? நீங்க பாருங்க, நீங்க வாங்குறீங்களா இல்ல நானே போய் வாங்கிட்டு வரட்டுமா? வேலு அம்மா சொல்றது சரிதானே. 3 பவுன் போட போதாதா? 3 பவுனா பத்தாது. நானே 15-20 பவுன் போடணும்னு நினைச்சேன். சரி, இப்போதைக்கு நம்ம பிசினஸ் கொஞ்சம் டல்லா போயிட்டு இருக்கேன்றதுனால 10 பவுன் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன 3 பவுன்றீங்க? 10 பவுனுக்கு ஒத்த கிராம் கூட குறையக்கூடாது சொல்லிட்டேன். இல்ல வேலு சொன்னா கேளு. எனக்கு எந்த விளக்கமும் வேணும். 10 பவுன் நகை தான் நான் அவளுக்கு போடணும். நீங்க வாங்குறீங்களா இல்ல நான் போய் வாங்குவா? ஏய் வேலு, இப்ப எதுக்கு கோவப்படுற? 10 பவுன் தானே போட்டுரும். 10 பவுன் நகை தானே. நீ போய் சடங்கு வீட்டுல ஆக வேண்டியதை பாரு. நாங்க வரும்போது நகை சீர் சமாளோட வரும், சரியா? இப்போ ஒன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்னு செஞ்சீங்க, மனுஷனா இருக்க மாட்டேன். பாத்துக்கோங்க. சொப்பு வா போவோம். அப்படி சொல்ற என்ற ஆசா உன் தாத்தா புத்தி தான் உனக்கு அப்படியே இருக்கு. இப்படி ஒரு புள்ள வீட்டுக்கு இருந்தாதான் உன் அப்பனுக்கு ஆத்தாளுக்கு அறிவு வளரும். என்னத்த அவனுக்கு நீ ஏத்தி கொடுக்குறீங்களா? அதெல்லாம் ஏத்தியும் கொடுக்கல இறக்கியும் கொடுக்கலடி. அவன் சொன்னது சரின்னு அவனுக்கு தோலை தட்டி கொடுக்குறேன்டி. அழராசா வா நம்ம போய் கிளம்புவோம். வா சொப்பு. அப்பாடா நல்ல வேலை, பாட்டி வரதுக்குள்ள இந்த நாள் போயாச்சு. இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் மாட்டிருப்போமே. மாட்டியா? ஐயோ என்ன நம்ம கதை வந்திருக்கோமே. நல்ல வேலை போயாச்சு. அது போதும் நமக்கு. அப்பா கடவுளே, காலமாடு கொஞ்ச நேரத்தில் வீதியை கலப்பி விட்டுட்டோம். அம்மா காலமாடு எப்படி வீட்டுக்கு வந்துச்சு? பரவாயில்லையே, கொள்கையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு காலமாடு வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அதுவும் நமக்காகவாமா? ஐயோ காலமாடு, நீ சொன்னா நான் நம்பிடுவேனா? எனக்காக ஏதோ இந்த சடங்குன்னு சொன்னதுனால வந்திருப்பேன். இல்லைன்னா நீயாவது இந்த வீட்டுக்குள்ள வரதாவது. சடங்குன்னு பார்க்கும்போது எனக்காக தான் வந்திருக்கேன். சரி உங்க அத்தை வீடு தானே, வந்துட்டு போ. சிலுமண்டு உனக்கு அவனால கொழுப்பு நிறையடி. என்ன வாங்கி உனக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள இருந்திருக்கணும்டி. அவ்வளவு சீக்கிரம் வெளில வந்த பத்தியா? அதாண்டி என் தப்பு. இன்னும் கொஞ்ச நேரம் நான் உள்ள இருந்து உன்னை பயத்திலே வச்சிருந்துருக்கணும். வெளியில வந்து தப்பு பண்ணிட்டேன். என்ன பயம்? பரவாயில்ல, வாய் இருந்தாலும் பயமா இருக்கேன். சொல்லுவண்டு அடி குமரிங்களா? சொல்லுங்க பாட்டி. அடி குமரிங்களா, அங்க சடங்கு இடத்துல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இந்தா இதை கொண்டு போய் உள்ள இருக்கல சிரிக்கி அவகிட்ட கொஞ்சம் கொடுங்க. இந்த நல்ல எண்ணெயை குடிச்சிட்டு இந்த களியை சாப்பிட சொல்லு. இவ சாப்பிட மாட்டேன்னு வா, கொம்மட்டையில நான் குத்திடுவேன்னு சொல்லு. சொல்லி அவளை இதை சாப்பிட சொல்லு. நான் இந்த வந்துடுறேன். பாட்டி நீங்க வந்து கொடுத்தாதான் அவ சாப்பிடுவா, நாங்கெல்லாம் கொடுத்தா சாப்பிடுவாளா? இல்லடி பேத்தி, எனக்கு அங்க வேலை இருக்கு. இன்னும் சத்த நேரத்துல அவளுக்கு தண்ணி ஊற்றணும். பத்தியா தண்ணி ஊற்றி சடங்கு ஆரம்பிக்கணும்ல. நேரம் ஆயிட்டே போகுதுல. பொழுது சாயறதுக்குள்ளார சடங்கு ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ. ராத்திரி பொழுதுக்குள்ள சடங்கு முடிஞ்சிடும்ல. அந்த சடங்கை தான் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு தொலைங்களேன். ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன், என்னால முடியல. டிக்கி தீஞ்சிரும் போல இருக்கு.
தயவு செஞ்சு என்ன மாத்தி விடுங்க. நானும் இப்படி அப்படின்னு குறுக்க நெருக்க நடக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். அடியே செல்வண்டு, நிம்மதியா இருக்கியும். ஓ, நான் வெளியில போயிட்டேன்னு நினைச்சேன். நான் அந்த வெளியில போகலையே. ஈஸ்வர், விளையாட்டு காமிச்சிட்ருவோம். என்ன இது சத்தம் கேக்குது? சிறு சத்தமா கேக்குது, அதுவும் பின்னாடி இருந்தா கேக்குது. எவன்னு தெரியலையே. இதுக்கு மேல சும்மா இருக்கக்கூடாது. எவன்னு தெரியல, எவன்னு தெரியட்டும். உலக்கி அலைய மாண்டிய பழந்தாரு. எவனாவ எவனாவ விசில் அடிக்கிறது? எவன்டாவா? அடியே செல்வண்டு, ஓய் இங்க இங்க பாருடி. ஓய் செல்வண்டு. அட பாவி, இந்த ஆளா? இந்த ஆள் இங்க போவே இல்லையா? ஐயோ, நீ இங்க தங்கிட்டியா? தங்கிட்டியாமா? ஏண்டி செல்வண்டு, மாமா தங்கணுமா? நீ ஊன சொன்ன உடனே தங்கிடும். 2 பேரும் ஒரே பெட்ரூம் எடுத்துப்போமா? நீ குமரிங்களா, நான் சொன்னேன்னு சொல்லி அவகிட்ட கொடுங்க. அவ இதை சாப்பிடுவான். அங்க சடங்கு நடக்கிறதுக்கு நேரம் ஆகுது. அங்கெல்லாம் எல்லா பொருளும் சரியா இருக்கான்னு பார்க்கணும். அங்க சத்த வேலை வேற இருக்கு. அவ கஸ்தூரி மட்டும் ஒண்டியா பார்க்க முடியாது. நான் போய் என்ன ஏதுன்னு எடுத்து பாக்குறேன். போங்க, போய் அவளுக்கு இதை திரும்பி கொடுங்க. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அவ எப்படி குடிக்காம இருப்பா? அதெல்லாம் குடிப்பா. கொண்டு போ. இங்க வேற பாட்டி யார்கிட்ட என்னமோ கொடுத்து அனுப்புறாங்க போல இருக்கேன். அவங்க வேற இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க போல இருக்கு. இந்த ஆள் வேற அப்பவே போன சொன்னோம், இங்க இருந்து போய் அங்க நின்னுட்டோம். ஐயோ கடவுளே, இந்த ஆள் இப்ப வீட்டுக்குள்ள வரலன்னு யார் அதுதான்? ஐயோ, நான் உன்னை என்ன சொன்னேன்? அப்பவே வெளியில போனேன்னு சொன்னேன். இன்னும் நீ வெளியில போகாம இங்க இருக்க? இல்லடி செல்வண்டு, மாமா வெளியில போனா வந்தேன். ஆனா பாரு, மனசே வரல வெளியில போறதுக்கு. உன் கூடவே இருக்கணும் போல தோணுதான். அதான் என்ன வேலை மட்டும் உள்ள வந்துட்டுமா? ஐயோ, புரிஞ்சு போச்சியா? நல்லாவே புரிஞ்சு போச்சு. உன் திட்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. எங்க அம்மா கிட்ட எப்படியாவது விளக்க மாத்துல சாத்து காப்பு வாங்க வைக்கணும்னு ஐடியா. அதுதானே, அதுக்கு தானே பிளான் பண்ணி இங்க நின்னுட்டு இருக்கான். மூச்சு பாரு. இப்ப எங்க ஆத்தா வந்து எனக்கு விளக்க மாத்தால 4 சாத்து சாத்தினதுக்கு அப்புறம் ஈன்னு பல்ல காமிச்சு சந்தோஷப்பட்டுட்டு போவேன். அப்படிதானே? அதேதான் அதேதாண்டி செல்வண்டு. எப்படி மாமா மனசுல இருக்கிறது அப்படியே சொல்றேன். பாரு, உன்னால மட்டும்தான் மாமா மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? இதுல இருந்து என்ன தெரியுது? எனக்கு போட கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு தெரியுது. அதுக்கு தானேயா? சீ சீ சீ, அப்படிலாம் உன்னை அனுப்பிட்டான். அப்புறம் நான் மட்டும் தனியா என்ன பண்றதா? இல்லடி, எனக்கு நீ இருக்கணும்ல. நீ மட்டும் போயிட்டா அப்புறம் நான் தனியால தவிப்பேன். ஐயோ, வேணும்யா, என்ன பத்திரகாளி ஆக்கிறாத. ஒழுங்கு மருந்து இங்க இருந்து போயிடு. போயோ. சரி பாட்டி, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். கௌசி, வா போவோம். சித்து, நீ வரேன்னு சொன்னல, மாடி. நம்மளும் சிலுவனை போய் பார்த்துட்டு வந்துடும். ஆத்தோடி, கிளவி வந்தாவது பாவம் பார்த்து விட்டுரும். ஆனா இதுங்க 3 வந்துச்சுன்னா நம்மளை வச்சு செஞ்சிருமே. அதுவும் இந்த ஆள் மட்டும் கண்ணில் பட்டாரு, அவ்வளவுதான். நமக்கு சம்பவமே பண்ணி விட்டுருவாளுங்களே. இதுங்க 3 வரதுக்குள்ளார இந்த ஆளை எப்படியாவது விரட்டி விடணும். இல்ல, இதுங்க 3 கண்ணில் யார் கண்ணிலையாவது இந்த ஆள் பட்டுட்டோம், அவ்வளவுதான். என் சோழியை மொத்தமா முடிச்சு விட்டுருவாளுங்களே. யோ, உன் அப்பவே தானே போன சொன்னேன், பாட்டி தானே வராங்கன்னு சொன்னேன். அப்பவே போறேன்னு ஜென்டில்மேன் சொல்லிட்டு போனேன். இப்ப போய் வாசல்ல நின்னுட்டு இருக்கோம். போயா, இப்ப வேற அம்மதாக்கா, கௌசல்யாக்கா, எங்க சித்தவனு எல்லாரும் வராங்க. இவங்க 3 பேர் கண்ணில் மட்டும் நீ சிக்கணும், சம்பவமே செஞ்சு விட்டுருவாளுங்க. தயவு செஞ்சு போயா. ஐயோ செல்வண்டு, அதான் என்னால முடியலையடி. இது மேக்னெட் போல என்ன அங்க இழுக்குதுடி. வெளியில போகணும்னா நானும் ட்ரை பண்றேன். ஆனா வெளியில போக முடியலடி. அங்கதான் என்ன அப்படியே கவுண்ட போல இழுக்குதுடி. என்னவா இருக்கும்? இழுக்கும் யா, இழுக்கும். காந்தம் போல உனக்கு இழுக்குதோ? ஆமாமா, இழுக்கும் தானே. ஐயோ, ஒழுங்கு மருதே போயிடு. இல்ல முளைக்கு அலைய மாண்டிய பழந்துடும் பாத்துக்கா. அடியே செல்வண்டு, அப்படியே பண்ணிடாதடி. அப்புறம் நீ வைக்கிற பொட்டுக்கும் பூவுக்கும் பங்கம் ஆயிடும்டி. அதனால சொல்றேன், அந்த மாதிரிலாம் மாமா பண்ணக்கூடாது, சரியா? அதுக்கு பதிலா மாமாவை வேணும்யா, என்ன கட்டு பேத்தாத சொல்லிட்டேன். இப்ப நீயா போறியா இல்ல நான் வந்து பிடிச்சதாலவா? ஐயோ செல்வண்டு, புரியலையா? நானும் வெளியில போன முயற்சி பண்றேன். ஆனா வெளியில போக விடாம உள் பக்கமா என்ன இழுக்குதுடி. அதான் நீ எதை வச்சிருக்கேன்? மாமாவை இழுக்கிற மாதிரி ஏதோ வச்சிருக்கேன். என்ன சித்து, அந்த எண்ணெயை கொடு, நான் எடுத்துட்டு போறேன். உள்ளதானே இருக்கா? வா, உள்ள போவோம். ஐயோ, இதுங்க வேற கதவு கிட்ட வந்துச்சு போல இருக்கு. இந்த ஆள் வர என் உயிரை வாங்குறானே. கடவுளே, இவளுங்களுக்கு தெரியறது ஒண்ணுதான், ஊருக்கே தெரியறது ஒண்ணுதான். இப்ப நம்ம என்ன பண்றது? இல்ல இல்ல, சண்டைக்காரன் கால விழுறத விட சாட்சிக்காரன் காலையே விழுந்துருவோம். நம்ம போய் அந்த ஆள் காலையே விழுந்துருவோம். ஒண்ணும் இல்ல, நம்ம அழுகிற மாதிரி 4 வார்த்தை பேசினா போதும். காலமாடு பரிதாபப்பட்டு அதுவே போயிடும். யோ யோ செல்வண்டு, என்ன வேணும்? எதுக்காக இந்த யோவு? யோ ப்ளீஸ் யோ, எங்க அக்காங்க 3 பேர் உள்ள வராங்க. அதுல உங்க அண்ணியும் வேற இருக்காங்க. இங்க பாரு, நீ இந்த ரூம்ல தான் இவ்வளவு நேரம் இருந்தேன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், உன்னை என்னையும் சேர்த்து சம்பவம் பண்ணிடுவாங்க. சொன்னா கேளியா? நல்ல பையல போயிடியா காலமாடு. போகவா?
அச்சோ என் செல்லு வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்றாளே. நீ இவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா நான் போகலன்னா நல்லா இருக்காது பார்த்துக்க. அதனால நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ நீ நல்ல காலமாடியா. போலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது, போயிடணும். போயிடு பார்க்கலாம். ஆமாண்டி, கண்டிப்பா போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நினைக்க கூடாது. நானும் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா பாரு மாமாக்கு ஒரு சின்ன ஆசை. ஆசையா? அது என்ன ஆசை? டி செல்ல வந்து புது ஆசைலாம் ஒன்றும் இல்லை, எப்போ மாமாக்கு போகல. அதான்டி மா எங்க போயோல மாமா போங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்க மாமான்னு ஒரே ஒரு வார்த்தை, மாமா போங்க மாமான்னு மட்டும் சொன்னேன். அடுத்த செகண்ட் எங்க நிற்க மாட்டேன், சொட்டுன்னு பறந்துடுவேன். எங்க சொல்லு பார்க்கலாம். அன்னைக்கு கூப்பிட்டீங்க மாமா என்ன விடு மாமா அப்படின்னு, அந்த மாதிரி போயிடு மாமா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடி உடனே போயிடுறேன். கோலமாடு நேரம் பார்த்தா கோலம் வர்றேன். பாரு ஏ பாரு, ஐயா அக்கா கதவு திறந்துதான் இருக்கேன். அவ இருந்து வந்தாலும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அதை ஒரு இடமா உட்கார வச்சிருக்கோம். வாங்க நம்ம தான் திறந்து உள்ள போகணும். போச்சு போச்சு, இவங்க வேற உள்ள வர போறாங்க, இந்த ஆளை பார்க்க போறாங்க. இன்னைக்கு என் மௌனமே போக போகுது. இந்த ஆள்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் போய் தொலைய மாட்டேங்கிறோம். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியணும். எப்படி தெரிஞ்சு போச்சு என் மௌன கப்பல் ஏற போகுது. எங்க அத்தாக்கு சொல்லவே வேணாம், நான் தப்பு பண்ணாத போதே என்னை விரட்டி அடிப்பா. இப்போ இந்த ஆள் வேற என் ரூம் பக்கத்துல இருக்கானா, முடிஞ்சு போச்சு. எனக்கு பாட கட்டுறதுன்னு முடிவு ஆயிடுச்சு. ஓ இப்போ முடிவா என்ன சொல்றான்? போவியா போக மாட்டியா? அடி வீம்புக்காரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என்ன மாமான்னு கூப்பிடக்கூடாதுங்கிறத மட்டும் முடிவா இருக்கேன். அப்படிதானே? அதே மாதிரி நானும் உன்னை மாமான்னு கூப்பிட வைக்காம விட மாட்டேன்டி. ஈஸ்வரனை பத்தி இன்னும் உனக்கு புரியலாம், சீக்கிரமா புரிய வச்சிடறேன். வீம்புக்காரி, உன் சுட்டித்தனம் ரொம்ப ஓவரா இருக்குடி. மாமா யாருன்னு சீக்கிரம் காட்டுறேன். நீ ஊரையைக்க பார்ப்பதென்னடி? மூணு வானரமும் உள்ள வந்துருச்சேன். போச்சு போச்சு, இந்த ஆள் இங்க இருந்து போகல. இன்னைக்கு எனக்கு சங்குதான் தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு எனக்கு சடங்கு இல்ல, சங்கு ஊத போறாங்க. பாரு அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாருடி, அமிர்தக்கா கௌசிலாம் வந்திருக்காங்க. அக்கா டார்லிங்ஸ், வாங்க 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 அக்கா டார்லிங்ஸ். சில்லுவண்டு மொழியே சரியில்லையே. சில்லுவண்டு ஏதோ தப்பு பண்ணிட்டு திருட்டு முடிக்கிற மாதிரியா இருக்கு. ஐயோ என் மொழி காட்டி கொடுக்குதோ. பாரு மொழியை மாத்தி தொலையண்டி. அக்கா இப்ப பாருங்க, மொழி மாறிடுச்சு. இப்ப நல்லா இருக்கா? இப்ப திருட்டு மொழி தெரியலையே. இப்போ மொழியில ஒரு திருட்டு தானே தெரியுது. பாரு ஏதோ தப்பு பண்ணிட்டு திருட்டு முடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏதாவது தப்பு பண்ணிட்டியா என்ன? இவ்வளவு பெரிய காக்கா கூட்டத்துல இவ்வளவு ஒரு புத்திசாலியா? அக்கா இல்லக்கா, என் மொழியை பாருங்க, என் மொழியே இப்படிதான். நான் என்ன திருட்டுத்தனம் பண்ண போறேன்? அப்படியா சொல்லு. ஆனா எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குதே. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க உள்ள வரும்போது அந்த பக்கம் என்ன திரும்பி பார்த்துட்டு இருந்தீங்க, அங்க என்ன இருக்க? கடவுளே, அந்த குடும்பத்துல இப்படி ஒரு புத்திசாலியா? ஐயோ கடவுளே. அமிர்தாக்கா வந்த வேலை என்னவோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். இப்படி வேண்டாத வேலையெல்லாம் பார்க்கலாமா? பாருங்க இதுல பலிகடாவா வருது. இப்ப நானா தான் இருக்கேன். பாரு அதான் அக்கா கேக்குறாங்கல்ல, என்னடி கொல்லப்புற பக்கம் பார்த்துட்டு இருந்த? நீ கொல்லப்பத்தி பக்கம் எதுக்கு பாக்குற? இந்த மாதிரி நேரத்துல அந்த பக்கம் திரும்ப கூடாது, தெரியும்ல? அம்மா அங்க என்ன இருந்ததுன்னு பார்த்தேன். ஒரு பள்ளி வைக்க இவன் முன்ன வந்துட்டான். சித்து அக்கா அங்க ஒண்ணுமே இல்ல, சும்மா தான் பார்த்தேன். அக்கா பாரு, இப்பெல்லாம் நீ நான் வர வர அக்கா அக்கான்னு கூப்பிடுறடி. நீ பெரிய மனுஷாயிட்ட நான் நல்லாவே தெரியுதுடி. ரொம்ப முக்கியம். அவ உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கா, இவ்வளவு அக்கான்னு கூப்பிட்டு இருக்கா, புல்லரிப்பு பேசுறான். சித்து நீ எனக்கு அக்கா தானே? அமிர்தக்கா கௌசிக்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி உன்னை சித்துன்னு கூப்பிடக்கூடாதுல, அதான் அக்கான்னு கூப்பிட்டேன். கரெக்டு தானக்கா? இல்ல இல்ல, அமிர்தக்கா சொன்ன மாதிரி பாரு என்னவோ தப்பு பண்ணிருக்கான். அதை சமாளிக்க தான் திருட்டு மொழியும் இப்படி திணறல் பேச்சுமா இருக்கு. பாரு மேடம், என்ன மேடம் பண்ணீங்க? அப்படி சொல்லு கௌசி. கௌசி இதை நம்ம நின்று விசாரிக்க கூடாது, கால் வலிக்குது, எனக்கு வேற ஒரு மாதிரி இருக்கு. நம்ம உட்காந்துருவோம், உட்காந்து ஆற அமர மேடம் விசாரிப்போம். வாங்கடி. கரெக்டுக்கா, இதெல்லாம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். என் கையில போட்ட வேண்டியதா? உட்காரிக்கா. ஓச்சி மூணு ஒண்ணு கூட்டிக்கிட்டுச்சுங்க. மூணு வானரமும் சேர்ந்து இன்னைக்கும் கழுத்தா இருக்காம விடாது போல இருக்கு. இந்த ஆள் வேற போய் தொல்லாம இங்கே இருக்கும். இன்னைக்கு சோழியை முடிச்சிருவாளுங்க, தெரிஞ்சு போச்சு. பாரு செல்லம், என்ன பண்ண?
கிட்ட சொல்லு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னடி திருத்தனை பண்ணீங்க சொல்லு தங்க. ஆமாடி செல்லக்குட்டி, எது வந்தாலும் இந்த அக்கா கிட்ட சொல்லு. இந்த அக்காங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். யாரு நீங்க? யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க. யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். சரி விட மாட்டேன்னு பாத்தீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என்ன தப்பு பண்ணீங்க? பாரு, அத கௌசியா அக்காவும் சொல்றாங்கல்ல, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு. நீ திருட்டு மொழி முடிக்கிறதுலே தெரியுது என்னமோ தப்பு பண்ணிருக்கேன்னு. என்னடி பண்ண? ஐயோ கடவுளே, நான் எதுவுமே பண்ணல. நீங்களும் என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க. எதுவுமே பண்ணலக்கா. செல்லக்குட்டி இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டா. நம்ம வரும்போது ஒரு திசையை நோக்கி பாத்துட்டு இருந்தாலும் அங்க என்ன இருக்குன்னு நம்மளும் பாத்துருவோம். அக்கா அங்க என்ன இருக்க போகுது? அங்க ஒண்ணுமே இல்லக்கா. எனக்கா பாக்காதீங்கக்கா. அப்ப அங்கதான் கன்ஃபார்மா பாக்கணும். ஆமாதாக்கா, பாத்துருவோமா? என்ன கௌசி, கண்டிப்பா பாத்தே ஆகணும். யார் இருக்காங்க? இல்ல 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 இல்ல, அதுல யாரும் இல்லக்கா. பாவி பாரு, என்னடி இதெல்லாம்? இதெல்லாம் என்கிட்ட மறைச்சிட்டியா? போச்சு, இந்த ஆளை பாத்துட்டாங்க. அவ்வளவுதான், இனி எனக்கு சடங்கு நடக்க போறதுல சங்கு ஊதி போட ஏத்த போறாங்க. அதான் இங்க நடக்க போகுது, தெரிஞ்சு போச்சு. என்ன பாருங்க, நாங்க கேட்கும்போது வாங்கி திறக்காம இருந்தா இதுதான் சொல்லலாம்ல. அக்கா இல்லக்கா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லக்கா. அது எப்படி இதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இல்லாம இருக்கும்? நீ இங்கதான் இருக்கா, நாங்க வரும்போது நீ அங்கதான் பாத்துட்டு இருந்த. அப்ப எப்படி உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும்? போய் சொல்லாத பாரு. சத்தியமா இல்லக்கா. லூசு பாருடி, அங்க என்ன இருக்கு? அங்க எதுவுமே இல்லையா? இதுக்கு எதுக்கு சத்தியமா போற? என்ன அங்க எதுவுமே இல்லையா? இவங்க சரியா பார்த்தாங்களா இல்லையா? அந்த அங்கதானே இருந்தான். காலமாடு அங்கதான் நின்றுட்டு இருந்தது. இல்ல இவங்க எல்லாம் போட்டு வாங்குறாங்களா? அந்த ஆள் அங்கதான் இருக்கான், எனக்கு தெரியும். இவங்க போட்டு தான் வாங்குதுங்க. வானருங்க வானருங்க, இதுல நான் வானரன்னு சொல்லுங்க. மூஞ்ச பத்தியா எல்லாம் போட்டு என்ன வாங்க பாக்குதுங்க. இந்த ஆளு எல்லாம் இந்த ஆளால வந்தது. இந்த ஆளு காலமாடு. அப்ப உண்மையில போயிடுச்சா? அப்ப இவங்கள நின்னுட்டு மாமா கூப்பிட்டு போவான்னு சொல்லிச்சு. போயிட்டியா? அப்ப இவங்க சொன்னதுல உண்மைதானோ? பாரு 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 மேடம், கொஞ்சம் எங்கேயும் பாருங்க மேடம். என்ன சில்லுவண்டி யாரையும் வலை வீசி தேடுற மாதிரி இருக்கு? யாரு மேடம் தேடுறீங்க? இல்லக்கா, அதெல்லாம் யாரும் இல்ல, சும்மா தான் பார்த்தேன். அது எப்படி செல்லக்குட்டி, ஆளே இல்லாத இடத்துல இவ்வளவு நேரம் முடிச்சு பார்த்துட்டு இருக்கேன்? இல்லக்கா, அது யாரோ அங்க போயிட்டு வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சா, அது என்னன்னு பார்த்தேன்க்கா. யாரோ சில்லுவண்டி திருட்டுத்தனம் என்னன்னு நான் உள்ள நுழையும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். யாருமே கொள்ளுன்னு இவ்வளவு நேரம் இங்க நின்று சைட் அடிச்சிட்டு இருந்திருக்காரு. பாரு, பிள்ளை சடங்கா இருக்குன்னு கூட பார்க்காம உள்ள நுழைஞ்சிட்டாரு. அதனால என் குழந்தைக்கு தில்லு ஜாஸ்தி தான். என் குழந்தை யாரு? சிங்கக்குட்டியாச்சே. இல்ல இல்ல காலமாடாச்சே. என்ற வீட்டுக்குள்ளார ஆளைய வரையும் காணும். என்ன சடங்கு வீடுன்றதுனால ஆளாளுக்கு ஒரு மூலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காளுங்களோ? ஆமா சோப்பு, அப்படியேதான் இருக்கும். அத்தை மட்டும் தானே மொத்த வேலையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் சீக்கிரமே கிளம்பணும்னு சொன்னேன். ஆனா அந்த அம்மா தான் கேட்கவே இவ்வளவு காலையில போய் என்ன பண்ண போறேன்னு ஏதாவது சொல்லிக்கிறேன். சொப்பும் உன் மருமகன் கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லு சொப்பும். இந்த வீட்டுக்கு மருமகனா வரப்போறேன், நான் தானே சொப்பை எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும். ஏ ராசா, என்றா இப்பதான் புள்ள சடங்கா இருக்கு, அதுக்குள்ளார கல்யாணத்தை பத்தி பேச்சு வருது. என்ன ராசா, மனசுக்குள்ள ஆசை ஓட்டமா ஓடுது போல இருக்கே. அட போ சொப்பும், அது ஒண்ணும் இல்ல. அவ எப்பயோ பெரிய மனுஷன் ஆக வேண்டியது. எப்பயோ பெரிய மனுஷன் இருந்தானா இந்நேரம் பரிசம் போட்டிருப்பேன். சரி, கொஞ்ச நாள் தள்ளி வந்துருச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறமா தள்ளி போடக்கூடாதுன்னு அதான் சடங்கு முடிச்ச கையோட பரிசத்தை போட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பு, நீ தான் எல்லாத்தையும் முன்ன நின்று பேசி முடிக்கணும். அதுக்கேன்றா முடிச்சுட்டா போகுது. ஏன் ராசாக்கு இல்லாததான் பேசிடுவோம். முதல்ல சடங்கு நல்லபடியா சண்டை சச்சரவு இல்லாம நல்லபடியா நடக்கட்டும். கௌரி, கொல்லப்புறத்து பக்கம் சமையல்காரங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்கம்மா, அவங்க கிட்ட கொண்டு போய் பாலை மட்டும் கொடுத்துருமா. பாட்டி, அத்தை வந்துட்டாங்க பாருங்க. நம்ம வந்தது கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம்டா, இத்தனை வேலையும் ஒத்த பொம்பளை எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அவளும் என்ன பண்ணுவா? ஆமா பாட்டி. அந்தவங்களுக்கு முதல்ல காபி தண்ணி போட்டு கொடுக்கணுமா? முதல்ல அந்த வேலையை பார்க்க சொல்லுமா, அதுக்கப்புறமா டிஃபன் வேலையை பார்க்க சொல்லு. சரிங்கக்கா. அக்கா, காபி தண்ணி நாங்க போட்டு கொடுத்துட்டு அங்க சமையலுக்கு காய் வெட்டுற வேலை இருக்கு, நாங்க போய் அது என்னன்னு பாக்குறோம். காய் வெட்டணுமா? அட ஆமால கௌரி, நீ எதுவும் பண்ண வேணாமா, அதை நான் பாத்துக்கிறேன். அட சும்மா கிடக்கா, நீ இந்த பக்கம் வந்துடாத, நாங்களே எல்லா வேலையும் பாத்துக்கிறோம். சமையல்காரர் என்னென்ன கேட்கறாரோ அதை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு தெரியாதது மட்டும் கிட்ட வந்து கேட்கறோம், அதை மட்டும் சொன்னா போதும். மற்றபடிக்கு நீ இந்த பக்கமே வராத, வந்தவங்கள வரவே. இல்லம்மா, நீங்க விசேஷத்துக்குன்னு வந்துட்டு வேலை செஞ்சா எப்படிமா? நீ எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ற? இருக்கிற மொத்த வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு என்னமோ நாங்க வேலை செய்யக்கூடாதாமா. இங்க பாருக்கா, நீ இந்த பக்கமே வந்துடக்கூடாது. என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, நாங்க இத்தனை பேர் இருக்கோம், நாங்க எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அனுப்புறோம். சரியா? சரி சரி, நீ பாருக்கா. செத்த நேரத்துக்கு முன்னாடிதான் இன்னும் யாருமே வரலையே, நமக்குன்னு யாருமே இல்லையோன்னு நானும் சித்துவும் மாறி மாறி கவலைப்பட்டுட்டு இருந்தோம். இந்த ஒரு ஊரே வந்துருச்சு, இதை விட எனக்கு என்ன வேணும்? நான் எந்த வேலையும் செய்யல, எல்லாமே நீங்க எல்லாமே எடுத்து போட்டு செய்றீங்க. இது போதும்,
இது எனக்கு போதுமே. ஊரு என்னபடி ஊரு, நானும் வந்திருக்கேன். நானும் 2 வேலையை எடுத்து போட்டு செய்யலாமா? வாங்கம்மா. ஐயா வேலு வாங்க. என்னம்மா எப்பமா வந்தீங்க? ஐயோ நான் உங்களை பார்க்கவே இல்லைங்க. எப்பமா வந்தீங்க? அடியே நீ என்ன பார்க்கல என்ன கூப்பிடலன்னா நான் ஒரு காலமும் குறை சொல்ல மாட்டேன்டி. அலுவல் வீட்டுக்காரங்களுக்கு 1008 வேலை இருக்கும். அவங்க அத்தை பார்ப்பாங்களா வந்தவங்கள பார்ப்பாங்களா? அதுவும் நீ ஒத்த பொம்பளையா இருக்க. இங்க பாரு அதெல்லாம் எதுவும் இல்லை. இல்லம்மா வந்தவங்க வாங்கன்னு சொல்லணும்ல. நான் பாருங்க எதுவுமே பண்ணாம இருந்திருக்கேன். நான் ஒருத்தி எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலம்மா. ஒரு கையும் ஓடல காலம் ஓடல. என்ன பண்ண ஏது பண்ண சித்துக்கு கூட ஏதோ எப்படியோ பண்ணிட்டேன் தட்டு மாதிரின்னு. ஆனா பாருக்கணும் போது என்னமோ பெரிய மழையா இருக்கு எனக்கு. அது அப்படிதாண்டி இருக்கும். மொதல் பிள்ளைக்கு பண்ணும்போது ஏதோ பண்ணோன்னு காத்துல புஷ்ஷுன்னு கலந்து போயிடும்டி. ஆனா அடுத்த பிள்ளைக்கு தான் நமக்கு மலப்பா இருக்கும். ஐயோ மூத்த பிள்ளைக்கு இப்படி பண்ணமே இவளுக்கு இப்படி தானே பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்றதுக்குள்ளார நமக்கு தலை சுத்திர முடியும். அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. நீ வேசனைப்பட்டுக்கிட்டு இருக்காத. ஆமா எப்படி போயிட்டு இருக்கு வேலைலாம்? சடங்கு சமாசாரம் நல்லா போகுதா? அப்புறம் சடங்குக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சிட்டியா? எது என்ன ஏதுன்னு சொல்லலாமா தாண்டி நான் முன்னாடியே வந்தேன். இந்த கேள்வியால வேலைலாம் செய்ய முடியுமான்னு தெரியல. அதனால முடிஞ்சதை செய்யறேன்டி. ஐயோ அம்மா நீங்க வேற நீங்க எனக்கு எந்த வேலையும் செய்ய வேணாம். நீங்க வந்ததே போதும்மா. அதுவும் முன்கூட்டியே வந்தீங்க பார்த்தீங்களா? எனக்கு இதுவே போதும்மா. ஐயா வேணும் அம்மா அப்பா வரலையா? அண்ணன் நானியும் இன்னும் வரல? இல்ல தான் இன்னும் சீர் சாமான் வாங்க வேண்டியது இருக்காமா. அதான் அம்மா கடை தெருவுக்கு போயிருக்காங்க. முடிச்சிட்டு ஒரு 2-3 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. வந்துருவாங்க தான். அப்படியாயா? சரி 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 பொறுமையாக வரட்டும். அம்மா நீங்க உள்ள வாங்கம்மா. வேலு நீ உள்ள வாங்க. வாங்க நான் காப்பி தண்ணி போட்டு கொடுக்குறேன். அடி காப்பி தண்ணியெல்லாம் பொறுமையா குடிச்சுக்கலாம். என்ற பேத்தி எங்கடி இருக்கா? முதல்ல என் பேத்திய பார்க்கணும். என் ராசத்தைய பார்க்கணும். எங்கடி இருக்கா? அந்த மேக்கால இருக்க ரூம்ல தான் உட்கார வச்சிருக்கேம்மா. ஏன்னா யார் கண்ணே பற்றக்கூடாது பார்த்தீங்களா? தண்ணி ஊற்றுற வரைக்கும் யார் கண்ணே பற்றக்கூடாது. அந்த மேக்கால இருக்க ரூம்ல தான் உட்கார வச்சிருக்கேன். அது இந்த வழியா போக முடியாது. ஏன்னா சாமான்லாம் இங்கே நிறைய கொட்டி கிடக்குது. கொல்லப்புறம் பக்கமாக தான் போகணும். ஆமாம்டி நீ பண்ணது சரிதான். யாரு கண்ணையும் பற்றக்கூடாது. முக்கியமாக எந்த ஆம்பளை கண்ணையும் பற்றக்கூடாது. அவள் அங்கனக்குள்ளே இருக்கட்டும். சரி கொல்லப்புறம் பக்கம் தானே போகணும். நான் போய் முதல்ல என் ராசத்தையை பார்த்துட்டு வந்துட முடியும். வாங்கம்மா நான் கூட்டிட்டு போறேன். அக்கா இங்க முந்திரி பருப்பு திராட்சை எங்க வச்சிருக்கீங்க? அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுங்கக்கா. சமையல்காரர் கேட்கறாரு. இந்த வரேன் கௌரி. கஸ்தூரி நீ போய் வேலையை பாரு. கொல்லப்புறம் தானே அதுக்கு நான் போய்க்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. சூப்பர் அத்து போய் வேலையை பார்க்கட்டும். வா நான் கூட்டிட்டு போறேன். அட ஏடு வட்ட பயலே ஏண்டா ராசா இப்பதான சொன்னேன் இந்த ஆம்பளை கண்ணையும் பேத்தி பட்டுடக்கூடாதுன்னு. நீ கூட்டிட்டு போறேங்கிற கொல்லப்புறத்துக்கு நான் போய்ப்பேன்டா. ஐயோ சூப்பு நான் ஒன்றும் ரூமுக்கு வரேன்னு சொல்லல. நீ தான் உங்களை போய் பார்க்க போற. நான் கொல்லப்புறத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். அங்க கொஞ்சம் தண்ணியும் சேரும் சகதியமா இருக்கும். காலையில வச்சு வலிக்கிடலாம். அதுக்காக கூட வரேன்னு சொன்னேன். ஐயோ இல்லையா வேணும். 2 நாளைக்கு முன்னாடி தான் தர போட்டிருக்கேன். அதனால தண்ணி இன்னும் சேரு சகதியெல்லாம் எதுவுமே இருக்காது. நல்லா சுத்தமா தான் இருக்கும். ஏட்டுக்கிட்டியா ராசா? சூப்பு நான் உள்ளெல்லாம் வரல சூப்பு. கொல்லப்புறம் வரைக்கும் உன்னை கூட்டிட்டு வந்து போயிடலாம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரியா ராசா என்ன கொஞ்சம் கூட்டிட்டு போய் அங்க வரைக்கும் விட்டுடு. சரியா நான் உள்ளுக்குள்ளார போய்க்கிறேன். இந்த கேள்வியால நடந்துக்க முடியாது பாத்தியா? சரி சூப்பு. சரி கஸ்தூரி நீ போய் வேலையா பாரு. நான் போய் என் ராசத்தைய பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. அம்மாவும் அமிர்தாவும் அங்கதான் இருக்காங்க. அடே பார்வதி வந்துட்டாளா? ஆமாம்மா அம்மா காலமரமே வந்துட்டாங்க. அம்மா அமிர்தா ராஜபாண்டி முத்துப்பாண்டி ஈஸ்வர பாண்டின்னு எல்லாருமே வந்துட்டாங்கம்மா. அப்படி போடு சக்கானா. அதானே பார்த்தேன். எங்களா கஸ்தூரிய தன்னந்தனியா தவிக்க விட்டுட்டாளே பார்வதின்னு நினைச்சேன். அவ வந்ததுக்கு அப்புறம் அவளை திட்டணும்னு தான் நினைச்சேன். முன்ன கூட்டியே வந்துட்டா பத்தியா? அதனால இந்த அக்கா கிட்ட திட்டு வாங்காம தப்பிச்சுக்கிட்டா. சரி சரி நானும் போய் என்ற தங்கச்சியை பாக்குறேன். சரியா? ஆமாம்மா அம்மாவும் உங்களை மாதிரிதான். அவ ஒத்தையில என்னன்னு பாப்பா அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு அம்மாவும் முன்கூட்டியே வந்துட்டாங்கம்மா. வந்துட்டானுங்களோ? இவனுங்க வர்றதுக்கு முன்னாடி நான் முன்ன வரணும்னு நினைச்சேன். எல்லாம் இந்த அம்மா மேல வந்தது. சே ஏதாவது ஒரு இடத்துல நான் முன்ன நிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சடங்குல நான் தான் முன்ன நிற்பேன். நீ முன்னாடி வந்துட்டோம் நீ முன்ன நின்றுடுவேன். சடங்கு இன்னைக்கு நான் தான் நடத்த போறேன். சரி கஸ்தூரி நீ போய் ஆகிற வேலையை பாரு. போ போ. சத்த நேரத்துல தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிடணும்ல. தண்ணி ஊத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கா? எல்லாம் வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா? எல்லாமே அங்க மேற்கால ரூம்ல தான் வச்சிருக்கேன். அது கொஞ்சம் பாருங்க எல்லாம் சரியா இருக்கா பாருங்க. இல்ல வேற ஏதாவது வாங்கணும்னாலும் சொல்லுங்க நம்ம உடனே வாங்கிட்டு வந்துருவோம். அப்படியாடி இந்தா நான் போறேன்ல போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறேன். பாத்துட்டு எதுவும் இல்லைன்னா குரலை கொடுக்குறேன். சரியா? சூப்பு எதனா இல்லைன்னா என்கிட்ட சொல்லு நான் வாங்கிட்டு வரேன். எதுக்கு அத்தையை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன்? அத்தை நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. எதனா இல்லைன்னா நான் பாத்துக்கிறேன். சரிங்களா? எதுக்கு உனக்கு சிரமம்? என்ன சிரமம்? என் வீட்டு வேலையை தானே நான் பாக்குறேன். அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை. சூப்பு வா போலாம். அதான மடி நீ போய் ஆக வேண்டியதை பாரு. நான் போய் எல்லா சாமான்களும் சரியா இருக்கான்னு பாக்குறேன். ஆமா பூக்கெல்லாம் சொல்லி விட்டுருக்கீங்களா? பூவெல்லாம் தொடுத்தாச்சா? இல்லம்மா இன்னும் பூவெல்லாம் தொடுக்கலாம். அங்கதான் கொட்டி கிடக்கும். இன்னும் 2-3 மணி நேரம் இருக்கே தண்ணி ஊத்துறதுக்கு. அதுக்குள்ள தொடுத்தலாமே இருக்கேன். இந்தா
அங்க எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு பூ பக்கம் நம்ம வரணும். நீங்களும் போய் அதுக்குள்ள பார்வதியை பார்த்துட்டு இருந்துருங்கம்மா. போங்கம்மா. நான் போய் என் ராசத்தையும் என்ற உடன் பிறப்பையும் பார்த்துட்டு வரேன்டி. அச்சோ, பாட்டி வந்துருவாங்க, அக்கா வந்துருவாங்க. நீ முதல்ல போய் தொலையும். என் மேல இம்பிட்டு அக்கா இருக்கும், ஆனா காமிச்சிக்க மாட்டான். என்னை யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது. அப்படி சில்லு வந்து என்ன ஏண்டி கொல்லப்புற கல்யாணம் போனதே இல்லடி. என்னையே கொல்லப்புறத்துல ஒளிஞ்சு மறைஞ்சு போற மாதிரி வச்சுட்டேன். சரி, யாரு விட்டது இந்த ஆசைதான்? என்ன மட்டும் என்ன சும்மா விட்டு வைக்கும். இது கூட நல்லாதான் இருக்கு. அடே ராசா, நீ இது வரைக்கும் வந்தது போதும். இதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன். நீ போய் உன் அத்தை சாருக்கு என்னென்ன வேலை ஆகணுமோ போய் என்ன ஏதுன்னு கேட்டு அதை பாரு. நீ போயா, என் ராசத்தை நான் போய் பாத்துக்கிறேன். ஏன் பாட்டி இப்ப பார்க்கவே கூடாதான்? அடே விட்ட பயலே, நீ என்ன சங்கதியை என் பின்னாடி வந்தேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் பார்க்க கூடாது. போ, போய் அங்க இருக்கிற வேலையை பாருடா. இன்னும் சத்த நேரத்துல தண்ணி ஊத்தி அவளை கூட்டிட்டு வந்துரும். அப்ப பொழுதுக்கு பாத்துக்க. இப்ப நீ இங்க இருந்து நடைய கட்டு. சொப்பு அரே ராசா, கிளவிய பத்தி தெரியும்ல. போ சொப்பு, சும்மா தான் கேட்டேன். சரி சரி, நீ போய் பாரு, எனக்கு முன்பக்கம் வேலை இருக்கு, நாங்க போறேன். அப்படி சொல்லுங்க, நீ தனியா புலம்பு வந்து பார்த்தாதுன்னு எனக்கு தனியா புலம்பு வச்சுட்டு சிரிக்க வச்சுட்டேன். கொல்லப்புறமா திருட்டுத்தனம் வர வச்சுட்டேன். சரியா ராசா, நீ கிளம்பு. நான் போய் ராசத்தைய பாத்துட்டு வந்துடுறேன். சரி சொப்பா. அடடே, யார் இந்த மாப்பிள்ள? பாட்டி மாப்பிளலாம் ஈஸ்வரன் தான் பிறந்தான். என்ன பாட்டி எப்படி இருக்கீங்க? பார்த்து எத்தனை மாசம் ஆச்சு? எப்படி பாட்டி இருக்கீங்க? அது சரிம்மா. இந்த கிளவியா பார்த்து யாருன்னு கேட்டாதான் கிளவி கிட்ட பேசுவேன். இல்லைனா கிளவிய பார்க்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். அப்படிதானடா? கிளவிய பார்த்து எத்தனை மாசம் ஆச்சாமா? ஏன்றா வீட்டு பக்கம் வந்து இந்த கிளவிய பார்க்கறதுக்கு என்னடா உங்களுக்கு? நீயும் வரல, உன் அண்ணங்காரனும் வரல. ஏண்டா இந்த கிளவி மண்டைய போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டு பக்கம் வருவீங்களா? என்ன பாட்டி பேச்சதெல்லாம்? சொப்பு, என்ன பேசிட்டு இருக்க நீனு? அடடடடே, இதுக்கு மாத்திரம் என் 2 பேரனும் ஒத்துமையா இருப்பானுங்க. இந்த கிளவிங்க மண்டைய போட்டுறக்கூடாது. அதுக்கு மாத்திரம் உங்ககிட்ட ஒத்துமை இருக்குடா. ஆனா மத்த சமயத்துல உங்ககிட்ட ஒத்துமை இல்லையாடா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. அப்புறம் எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கீங்களா? அது வீட்டு பக்கம் வரணும் தான், அந்த பக்கம் வேலை எதுவும் இல்லை பாத்தீங்களா, அதான் வர முடியல. போதும்டா, மென்னு கூட்டில முழுங்க வேணாம். நீ அந்த வீட்டு பக்கம் வந்தது ஏது? ஏண்டா நீ வீட்டுக்கு வந்தா என் பேரன் உன வராதுன்னு சொல்ல போறானா? இல்ல என் மருமக தான் அப்படியே வெளியில போன்னு சொல்ல போறானா? இங்க யார் என்றா சொல்றதுக்கு இருக்கேன்? அது இந்த கிளவி வீடுடா. நீ எப்ப வேணாலும் வரலாம். ஆனா நீங்க தான் அந்த வீட்டு பக்கமே வர மாட்டீங்க. கிளவி மண்டைய போட்டாவது வருவீங்களான்னு தெரியலையே. சொப்பு, சும்மா சும்மா அதே சொல்லிட்டு இருக்காது அமைதியாரு. ஆமா பாட்டி, வேலு சொல்றது சரிதான். ஏன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது. இன்னும் பல வருஷத்துக்கு சந்தோஷமா இருப்பீங்க. எனக்கும் இருக்கணும் தான்டா ஆசை. பேரனுங்களை பார்த்துட்டேன், கொள்ளு பேரனையும் கொள்ளு பேத்தையும் பார்க்கணும்ல. ஆமா, உன் அண்ணன் எங்க? அண்ணன் வீட்டுல ஏதாவது விசேஷமா? என்ன பாட்டி, ஏதோ விசேஷம் உங்ககிட்ட சொல்லாம இருப்போமா? இப்போதைக்கு எதுவும் இல்லை. கல்யாணம் ஆகி 1.5 மாசம் 2 மாசம் தான் ஆகுது. இன்னும் எதுவும் இல்லை பாட்டி. ஆமாடா பேராண்டி, கிளவிக்கு மறந்து போச்சு. சரி சரி சரியா பேராண்டி, நான் போய் ராசத்தைய பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். சோப்பு, இவன் எதுக்கு கொல்லப்புறம் வந்தான்னு கேளு. பாட்டி, நானும் இங்க ஒரு வேலையா தான் வந்தேன். என்ன வேலைன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை பாட்டி. டேய், உங்க 2 பேரும் சண்டையில நான் மாட்ட விரும்பலடா. ஆல்ரெடி மண்டையில முடி இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன். சண்டை போற நீ என் மண்டையை பொழந்துடாதீங்கடா. நான் உள்ளார போறேன், அப்புறமா முட்டிக்கங்கடா. நான் உள்ளார போறேன், முட்டாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க போறது இல்லை. உங்க சண்டை என்னைக்கு ஓயமோன்னு தெரியல. சரிடா, நான் உள்ளார போய் என் ராசத்தையை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன முந்திக்கிட்டு முன்ன வந்துட்டு போல இருக்க? டேய் கண்ணா, அப்புறம் நான் முன்ன வராம பின்ன வர முடியும்? சடங்கு பண்ணணும்லடா. அதுவும் என் அத்தை மோளுக்கு நான் தானே சடங்கு பண்ணணும். அதுக்குதான் முந்திக்கிட்டு முன்னாடியே வந்துட்டேன். ஏய், யாருடா சடங்கு பண்றது? போருக்கு இங்க எல்லாமே நான் தான்டா பண்ணுவேன். அதை நீ பார்க்க தானே போறேன். முன்னாடி வந்துட்டோம், சபையில முன்ன நின்னுட முடியுமா? நான் பின்னாடி வந்தாலும் நான் தான்டா சபையில முன்ன நிப்பேன். பாரு. டேய், ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஏன்டா கோவப்பட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன்? இங்க பாரு, எனர்ஜியா இருந்தாலும் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதை விட்டுட்டு இப்பவே கோவப்பட்டு டென்ஷன் ஆயிட்டேன்னு வச்சுக்கேன், பிபி வந்துடும்டா. அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. சின்ன பையன் பத்தியா நீனு? இங்க பாரு, போயிட்டு அப்புறம் வேலையை பாரு. அப்புறம் பின்னாடி வந்தாலும் சரி, முன்னாடி வந்தாலும் சரி, சபையிலே ஆகட்டும், சடங்குலயே ஆகட்டும், நான் தானே முன்ன நிற்பேன். நீயும் பார்க்க தானே போற? பாருடாக்கண்ணா. அப்புறம் இப்போ உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்லை, நிறைய வேலைகள் இருக்கு. நான் போய் என் வேலையை பார்க்குறேன். ஏய் வேணாம் ஈஸ்வர், நீ தேவையில்லாம என் வழியில குறுக்கிடுறேன்.
ஒழுங்கு மாதிரி உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. இது என் மாமன் பண்ண சடங்கு. உன் வேலையை மட்டும் நீ பாரு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் மாமன் பண்ண சடங்கு நீ எப்படி நடத்தணும்னு நினைக்கிறேன் அப்படி நடத்து. என் அத்தை பண்ண சடங்கு நான் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறோம் அப்படி நடத்துறேன். எது சிறப்பா இருக்குன்னு சாயங்காலம் பொழுதுக்கு தெரிஞ்சிடும். பார்த்துடலாம். அப்புறம் அன்னைக்கு சொன்னதும் இன்னைக்கும் சொல்றேன். என் சில்லு வண்டுக்கு நான் தண்டா இல்லாம பண்ணுவேன். நின்று வேடிக்கை பாரு. அதுக்குள்ள கிளம்பிடாதா? டேய் டேய் சும்மா டேய் டேய்னு கத்திக்கிட்டேன். சொந்தக்காரங்க வந்துட்டாங்களா என்ன எதுவும் நினைக்க மாட்டாங்க. போய் அவர் வேலையை பாரு. எனக்கு ஒரு நேரம் இல்லை. நான் போய் எல்லா வேலையும் பார்த்துட்டேன். சும்மா மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு ரெடி ஆகி வருவேனா? என் அத்தை பொண்ணுக்கு சீர் செய்யணும்ல. சீர் மட்டுமா? குடிசை கட்டணும், மாலை போடணும், போட்டவ கொடுக்கணும்டா. அதுக்கெல்லாம் நான் தானே முன்ன நிற்கணும். அதனால எக்கச்சக்க வேலை இருக்கு. வரட்டாக்கண்ணா டே தம்பி. அப்புறம் இப்படி சும்மா சும்மா கோவப்பட்டு இருக்காத. நீ புசுக்குன்னு கோவப்பட்டேன்னு வச்சுக்கேன் ரொம்ப உடம்புக்கு கஷ்டம் வந்துடும். போய் சின்ன பிள்ளைத்தனமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. வேணாம் ஈஸ்வர், என்ன சீண்டி பார்க்காத. டேய் உன்னை நான் சீண்டவும் இல்லை தூண்டவும் இல்லை. நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன. அப்புறம் இங்க பாரு, தனியா சுத்தாத. சின்ன பிள்ளைன்னு அடிச்சு அனுப்பிட போறானுங்கடா. அம்மா அப்பா கூடவே சுத்து. போ பெரியவங்களை கூட வச்சுக்க. சரியா? வரட்டா? பச்சை புள்ளியாம இருக்கேடும். பால் குடிக்கிற வயசுல என்னது சீர் பண்ண போறியா? டேய் போடா போய் பாலை குடிச்சிட்டு தூங்க. ஓகே டியர்ஸ், முறை மாமன் சீரிஸ் பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். ஓகே டியர்ஸ், பாய்.